மேலாக எங்களுடைய பிள்ளைகளை, அதாவது திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கைக்கு உடைய கல்வை எப்படி ரெடி பண்ணணும் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன். ஜுலைபீப் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், மிகவும் அலங்கோலமான ஒரு மனிதர், ரொம்ப அலங்கோலமான ஒரு மனிதர். சாதாரணமாக உங்களுடைய ஏரியாக்கள் அலங்கோலம்னா என்ன சொல்லுவீங்க? முகத்தில் அப்படி சதை தொங்கினா, கையில் சதைகள் தொங்கினா, அல்லது ஏதாவது குஷ்ட நோய் இருந்தா, காலில் ஏதாவது ஒரு யானை காலண்டுவாங்களே அந்த மாதிரி கால் இருந்தா அவங்க அலங்கோலமான மனிதர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜுலைபீப் ரலியல்லாஹு எப்படி அலங்கோலம் என்று வரல. சஹீஹுல் முஸ்லிம் உட்பட இன்னும் பல கிதாபுகள் சஹீஹான சனதோட வர செய்திகளை உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எப்படி என்று கேட்கிறாங்க. ஒரு இளைஞன் என்ன பதில் கொடுப்பார்? ரசூலுல்லாஹ் கேட்டது எப்படி என்று ஒரு இளைஞனுடைய ஏக்கத்தை பாருங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் ஹூர்லின்களை எனக்கு வைத்திருக்கிறான் தானே யா ரசூலல்லாஹ், என்ன சொல்ல வருகிறார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் யாரோட பேசுகிறார்? ஒரு இளைஞனோடு. நாங்கெல்லாம் இன்றைக்கு சலாம் சொல்வதற்கு ரியால் வேணும், டினர்கள், டாலர்கள் வேணும். சலாம் சொல்வதற்கு யாரோட சலாம் சொல்வது? அவர் யார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் யாருக்கு சலாம் சொன்னார்கள்? அந்த எப்படி வருகிறதுன்னா, ஜுலைபீப் ரலியல்லாஹு நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அலங்கோலமான ஒருவர், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் அலங்கோலமான ஒருவர் சஜதா செய்கிறார். நீங்க பக்கத்தில் நின்று பேசுவீர்களா? எங்க கல்புகள் எங்க இருக்குது? மார்க்கத்தால் நிரப்பப்பட்டிருக்குதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புகழ் வாய்ந்த ஒருவர் வந்தால் நாங்கள் அப்படியே நின்று வரிசையில் நின்று சலாம் கொடுப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது வல்ல இஸ்லாம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் எப்படி? பாருங்கள் திருமணத்தை பத்தி ரசூலுல்லாஹ் என்ன பேசுறாங்க. நிறைய ஹதீஸ்கள் இருக்குது, ஜாபிர் ரலியல்லாஹு பேசுனது நிறைய இருக்குது. எப்படின்னு கேட்கிறாங்க. திருமணத்தை பேசல. அவர் சொல்ற, யா ரசூலல்லாஹ், எவ்வளவு ரசூலுல்லாஹ் ஓப்பனா இருந்த இப்படி பேசலாம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு அதை தருவான் தானே சொர்க்கத்தில் ஹூருலீன்கள். என்ன அர்த்தம்? எனக்கு அவ்வளோ ஆசை யா ரசூலல்லாஹ், யாருமே இல்லை, யாருமே எனக்கு தர்றாங்கல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனிதருடைய தோல் பற்றி போயிருக்கும், கருகி போயிருக்கும், ஆனால் அவனுடைய நரம்புகள் அப்படியே இருக்கும். கொஞ்சம் தோல் அப்செட் ஆனதுக்காக வேண்டி அவரும் ஏங்கி ஏங்கி தவித்திருப்பார். அப்படி ஒரு ஆள் இருந்தா, எனக்கு திருமணம் முடிக்கணுமே, எனக்கு என்ன ரத்தம் ஓடுதோ, உங்களுக்குள்ளே என்ன கல்வி இருக்குதோ அதே தான் அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 35 வயசு கன்னிக்குமரிகள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் நான் பேசுவது. 40 வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்கள்ட்ட சின்ன சின்ன ஏதாவது ஒரு பிரச்சனை, கொஞ்சம் அலங்கோலமாக நிற்பாங்க, கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, இல்லை இந்த சீதன கொடுமையால். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 வயசு 35 வயசு கன்னிக்குமரிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர்களும் மற்றவங்க பிள்ளைகளை எடுத்து வளர்க்குற நேரம், பிள்ளைகள் பெற்றெடுக்கிற நேரம் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஆசை இருக்கு, எனக்கு ஒரு பிள்ளை வராதா? ஏங்கி ஏங்கி அடுப்பங்கரையில் அழுது கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு இது பொருந்துமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 35 வயசு 32 வயசு கன்னிக்குமரி இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஊரில் கொஞ்சம் கால் கட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்கு எவ்வளவு உணர்வு இருக்கும், எனக்கு ஒரு கணவன் கிடைக்க மாட்டார்களாண்டு. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் அலங்கோலமானவர். அலங்கோலம் என்ற ஹதீஸில் வருகிறது. அந்த அலங்கோலம் முகத்தில் இருக்கலாம், வேற எங்கேயாவது இருக்கலாம், ஆனால் அவருடைய கல்வி எனக்கும் உங்களுக்கும் எப்படி ஆசைகள் இருக்குதோ அதே மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இல்லை ஜுலைபீப் பல் ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஜுலைபீப் துன்யாவிலும் ஆகிராவிலும் உங்களுக்கு மனைவி உண்டுண்டாங்க. ஜுலைபீப் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, துனியாவிலே எனக்கு யாரு பொன் தாரது? சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் பேசினால் வஹி, ரசூலுல்லாஹ் சும்மா பேச மாட்டார். இல்லை ஜுலைபீப் துனியாவிலும் ஆகிராவிலும். என்னாச்சு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அன்சாருடைய வீடை காட்டு, இந்த வீட்டுக்கு போங்க, அங்க திருமணம் பேசுங்க, அங்க போய் பேசுங்க, தருவா. இவர் போகிறார் எவ்வளவு ஆசையோடு, எனக்கு துனியாவில் மனைவியா? ஒரு இளைஞன்ட்ட போய் பேசணுமா இருந்தா அவர்கிட்ட காதலை பத்தி பேசணும். அப்ப அவர் எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பார். தொழுகையை கொடுத்துடலாம், விளங்குதா? நோன்பை கொடுத்துடலாம். அந்த இளைஞனுக்கு ஈஸியான டாபிக் எதுவோ அதைத்தான் நான் சொல்றேன். ஜுலைபீப் ரலியல்லாஹு உங்களுக்கு ஒரு மனைவி கிடைக்கும் என்று சொன்னது ரசூலுல்லாஹ். அவர் போகிறார், அன்சாருடைய வீட்டுக்கு போகிறார், போய் கேட்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. அதாவது நான் ஜுலைபீப் எனக்கு உங்க வீட்டில் ரசூலுல்லாஹ் பேச சொன்னாங்க, பெண் கேட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஜுலைபீப் இல்லைன்ட்டாங்க. மோத்துக்கே சொல்லிட்டாங்க. யாரும் மதிக்காத ஒரு மனிதர் போய் கேட்டா மிச்சம் யோசிக்க மாட்டாங்க. இல்லப்பா உங்களுக்கு இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்றவாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், யா ரசூலல்லாஹ் இல்லைன்ட்டாங்க. யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் தானே எனக்கு யாருமே தரமாட்டாங்கன்னு. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த பள்ளிவாசல்ல எந்த ஜமாத்லையாவது இப்படி ஒரு தலைவர் இருப்பார்னு காட்டு. பெருமானார் சொன்னாங்க, ஜுலைபீப் நான் போகிறேன் என்றாங்க. அல்லாஹ் அக்பர், நான் போகிறேன் என்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் போய் சொன்னார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும்
நான் திருமணம் பேசி வந்திருக்கிறேன் உங்க மகளுக்கு. சந்தோஷப்பட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எங்க புள்ள அல்ஹம்துலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுப்பதற்கு வரிசை போட்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவள் ரசூலுல்லாஹ்வை அவ்வளவு நேசித்திருந்தார்கள். உங்களுக்கு யா ரசூலல்லாஹ், ஏன் உங்களுக்கு தெரியும், உஹது களம் ரசூலுல்லாஹ் மயங்கி விழுந்த நேரம், ரசூலுல்லாஹ்வோட அதாவது எக்கச்சக்கமா ரசூலுல்லாஹ் மௌத் என்று பரவுற நேரம் என்னாச்சு, ஒரு பெண் ஓடி வந்தா, உங்க வாப்பா மௌத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி? உங்க கணவர் மௌத்து, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்க்கு எப்படின்னு கேட்டாங்க. உங்க புள்ள மௌத்து. ஒரு பெண்ணுக்கு அடிக்கிற 3 அட்டாக், வாப்பா கணவன் பிள்ளை. வாப்பா கணவன் ஒரு பக்கம் வச்சாலும் புள்ள. ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி? ஜஸீரத்துல் அரப் மதீனாவில் அதை நினைத்தே பார்க்கிறார். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் நல்ல இருக்கிறார்கள். குல்லு முசீபத்தின் பஅதஹா ஜலல் என்றாங்க. அதுக்கு பிறகு எல்லா முசீபத்தும் இல்லாம போயிட்டு. ரசூலுல்லாஹ் நல்லமா. இது தான் மதீனா மக்கள் வாழ்ந்தது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது சொல்ல இயலாத அன்பு. அவள் தங்களுடைய கல்வி அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் பறி கொடுத்திருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லையாப்பா ஜுலைபீபுக்கு, அவருக்கு இப்போ ஒண்ணுமே பேச இயலாது, கொஞ்சம் இருங்க. மாப்பிள்ளைக்கு ஏலாட்டு சொல்லுவாங்க, மனைவிட்ட கொஞ்சம் மஷூரா பண்ணிட்டு வரட்டுமா, அப்போ அவருக்கு முடிவெடுக்கிறேன்னு அர்த்தம். என்ன சொல்றாரு, கொஞ்சம் வைஃப்ட்ட பேசிட்டு வரட்டுமா, யாரை சொல்லலாம், பேசிட்டு வாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃபும் பேசுறாங்க, வீட்டுக்குள்ள பேசுறாங்க. என்ன பேசுவாங்க சாதாரணமா, ஒரு அலங்கோலமான ஒரு மனிதர் வந்தா, மாப்பிள்ளை எத்தனையோ பேர் வந்தாங்க, அவங்களுக்கு கொடுக்காம ஜுலைபீபுக்கா கேட்க மாட்டாங்களா இல்லையா? பிள்ளை என்ன சொல்லும், மாப்பிள்ளை ரோட்ல போற நேரம் ஹேண்ட்ஸமா இருக்கணும், அவர் நல்ல இருக்கணும், இதா இருக்கணும், கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார் 2 பேரும் பேசிக்கொள்கிறார்கள். அந்த புள்ள வந்து கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட முடிவு சொல்லிடுவோம், எங்களுக்கு வேணான்னு சொல்லிடுவோம் ஜுலைபீப் அப்படின்னு பேச போறாங்க. என்னாச்சு தெரியுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பெண் வருகிறா. இதுதான் மதீனாவிலே அல்லாஹ் தேர்ந்தெடுத்த யுவதிகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே என்ன சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு பெண் பேசி வந்திருக்கிறார்கள், ஜுலைபீபை நீங்க போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்து ஏலான்னு உங்களுக்கு சொல்லலாமான்னு கேட்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கிறோம், எனக்கும் உங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, எக்கச்சக்கமாக பார்க்கிறோம், வளர்த்தெடுக்கிறார்கள், பாசமாக எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, சாப்பிடாம இது பண்றாங்க, ரொம்ப ஒழுக்கமா வளர்க்குறாங்க. திடீரென்று ஒரு காதல் உறவு யாரோடைய மாற்றுமது அன்பரோடையதோடு அந்த புள்ளைட்டு உம்மா கெஞ்சி அழுகிறாங்க, நிறைய அழுகிறாங்க. அந்த உம்மா அழுது பிறல்றாங்க. ஆனா அந்த புள்ள சொல்லுது, இல்லை அவரை தான், அவரோட தான் வாழ வேண்டும். பாஞ்சு போற பிள்ளைகளை பார்த்திருப்போம், ஜினா செய்யற பிள்ளைகளை பார்த்திருப்போம், உம்மாவும் வேணாம் வாப்பாவும் வேணாம் என்று கடந்த 20 ஆண்டுகளை மறந்து உதறி தள்ளிவிட்டு வீட்டில் இருந்து துடித்து ஓடுகிற பெண்களை பார்த்திருப்போம். அந்த பெண் யுவதி என்ன சொல்லுகிறா தெரியுமா, ரசூலுல்லாஹ் எனக்கு பெண் பேசி வந்திருக்கிறாங்க ஜுலைபீபி, வல்லாஹி நான் ஜுலைபீபை முடிப்பேன் என்று விட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய கல்புகளை அல்லாஹ் எப்படி தேர்ந்தெடுத்திருந்தான்னு பார்த்தீர்களா? இதுதான் மதீனாவுடைய வாழ்க்கை. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷப்பட்டிருப்பார்கள். எப்படி ஒரு பெண், உலகத்தில் யாரும் என்னை திருமணம் முடிக்காத நேரத்தில், என்னை கண்ணியப்படுத்தாத நேரத்தில் ஒரு பெண் வந்து அல்லாஹ்வுக்காக உங்களை முடிக்கிறேன் என்று சொன்னா, ராணி அல்ல, ராணியை விட ஒரு பொசிஷன் இருந்தால் அதுக்கு மேல் தூக்கி வைத்திருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை வாழ விடவில்லை. இதுதான் சோதனை என்பது. வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலான அழைப்பு வருகிறது ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவர் என்ன பண்றாரு, 10 நாள் லீவ் போட்டுட்டு வைஃபோட இருப்போம், 10 நாளைக்கு பிறகு ஜிஹாது பார்ப்போம், 10 days இதுக்கு இப்பதான் கல்யாணம், அப்படியா இல்ல. ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு கலை போறது. அல்லாஹ் கேட்கிறான், ஜுலைபீப் அல்லாஹ்ட பாதையா வீட்டில் இல்லறமா? என்ன முடிவு எடுத்தார்கள்? அல்லாஹ் எதை காட்டுகிறான்? இப்ராஹிம் நபிட்ட எதை காட்டினான்? புள்ளையா நானா? இப்ராஹிம் நபி கொண்டு போய் கல்லில் வச்சு ஒத்தல்லவுல் ஜபீன், தன் மகனை கொண்டு போய் குப்பரை போட்டு கல்லில் வச்சு கத்தி எடுத்து வெட்டுற நேரம் அவர் கை எப்படி நடுங்கி இருக்கு, அவர் கண்ணு எப்படி துடிச்சிருக்கு. உங்க புள்ள ஐசியூல இருக்குது, நீங்க முன்னாடி 7 மணி நேரம் ஒரு சேர்ல உட்கார்ந்து பாருங்க பார்ப்போம், சோஃபால உட்கார்ந்து பாருங்க பார்ப்போம், உங்க கால் உங்களை உட்கார வைக்காது, உங்க கண்ணு மேலையும் கீழையும் போகும், உங்க கை துடிக்கும், கை கூலா இருக்கும், நீங்க அங்க நடப்பீங்க இங்க நடப்பீங்க. எங்க மகனுக்கு ஐசியூல என்னன்னு கேட்பீங்க. இப்ராஹிம் நபி ஐசியூல குழந்தைய போடல, ஒத்தல்ல ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் 2 பேரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். ஒத்தல்லவுல் ஜபீன், அவர் கல்லில் கொண்டு போய் மகனுடைய நெத்தியை வைக்கிறார், முகம் குப்பரை போட்டு, கை நடுங்கி இருக்காது, அவர் வெட்ட போகிறன்னு துடித்து. அல்லாஹ் கேட்டான், இப்ராஹிம் உங்களுக்கு புல்ல வேணுமா நான் வேணுமா? நான் சொல்லுவது முக்கியமா உங்க புல்ல முக்கியமா? அப்படியே எடுத்து வெட்ட போற, நிஜமாக வெட்ட போனார். ஃபனாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கது சத்தத்து ரோயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்துறீங்க, வேணாம் இப்ராஹிம் என்றான். அந்த சந்தோஷம் ஐசியூல இருந்து
ஒரு புல்ல மௌத்தாக போதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். இது பாருங்க மெஷினை 40, 38, 28 குழந்தை இதுக்கு மேலே காப்பாற்றலாது. டாக்டர் காட்டுறாரு. வெளியே வந்த வலிய வந்து இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணல. திடீரென்று எல்லாம் நார்மல் ஆகுது. அந்த வாப்பாட சந்தோஷம் எப்படி? என் முழு சொத்தையும் கொடுக்குறேன் யாரப்பன்பார். அந்த உம்மாட சந்தோஷம் எப்படி? என் எல்லாத்தையும் கொடுக்குறேன் யாரப்பன்னு சொல்லுவார். சொல்ல மாட்டாரா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? இப்ராஹிம் நபி அவரா அறுக்க போட நேரம் வேணாம் என்றது ஹஜ்ஜி பெருநாளாகவே அல்லாஹ் மாத்தினார். எல்லாரும் சந்தோஷப்படுங்க. இப்ராஹிம் நபி சிரித்தார், நீங்க சிரிங்கண்டான் அல்லாஹ். எல்லாரும் சந்தோஷப்படுங்கண்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நான் சொல்ல வந்தது அல்லாஹ் அப்படித்தான் கேட்பான். ஜுலைபி உங்களுக்கு ஒரு மனைவி தந்தப்பறம் அல்லாஹ் கேட்கிறான், மனைவியா வஜிஹாதுன் ஃபீ சபீலில்லாஹ். எப்படி நேசித்திருந்தால் அல்லாஹ்வுடைய ஜிஹாதை, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதை அவர்கள் எப்படி நேசித்திருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே குதிக்கிறார். சஹீஹுல் முஸ்லிம் கொஞ்சம் பிரட்டி பாருங்க, ஆச்சரியமா இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஐன ஜுலைபி, ஜுலைபி எங்கப்பா, ஜுலைபி எங்க? ரசூலுல்லாஹ் ஷஹீதாக்கப்பட்டவருடைய ஜனாசாக்களை தாண்டி போகிறார்கள். ஜுலைபி எங்க? அல்லாஹ்வுடைய தூதர், சாதாரண ஒரு தலைவர், அவரோட ஒரு இளைஞன் அலங்கோலமானவர், அவரோட நிற்கிறதை அவர் விரும்ப மாட்டார். பெரிய ஆளா இருந்தார். கொஞ்சம் அங்கே போயிருங்க, யாரும் இல்லாத நேரம் பேசிக்கொள்ளலாம். பப்ளிக்கா எப்படின்னு கேட்க மாட்டாரா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜுலைபி எங்க? ரசூலுல்லாஹ் ஜனாசா வர்றாங்க. ஜுலைபி கத்தல ஜுலைபி பின் சபஅத்து மினல் முஷ்ரிக்கின் வக்குத்தில 7 பேர்களை கொண்டு அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் கடைசி நேரம் 7 பேர்களோடு ஃபைட். அல்லாஹ் அப்படி ஒரு சபபை கொடுத்து அல்லாஹ் சிறப்பித்திருந்தார். 7 முஷ்ரிக்களை கொண்டிருந்தார். வக்குத்தில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார். ரசூலுல்லாஹ் குனிந்தார்கள். ஜுலைபி ரலியல்லாஹுடைய ஜனாசாக்குள் கையை அப்படியே போட்டார்கள். ஹதீஸில் எப்படி வருது? ரசூலுல்லாஹுடைய கைதான் ஜுலைபிபுக்கு சந்தூக்காக இருந்தது. தூக்கி போட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஜுலைபிபு மின்னி வ அன மின்ஹு. ஜுலைபிப் நீங்கள் எனக்குள், ஜுலைபிப் நான் உங்களுக்குள் ஜுலைபிப் என்றார். அவர் செய்து வந்து அவருக்கு திருமணம் பேசி கொடுத்தவர் ரசூலுல்லாஹ். எல்லாத்தையும் விட்டு விட்டு வந்திருக்கிற உமர் பின் கத்தாப் ஆச்சரியமான ஒரு வார்த்தை சொன்னார். அதை பார்த்து விட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த நேரத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டு நீங்கள் என்னை அரவணைத்து இப்படி இந்த உமரை பார்த்து நீங்கள் சொல்லக்கூடாது.